அறிவுக்கரசி கேரக்டரோட மெயின் எய்மே இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த இடத்துலையுமே வந்து சீன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே எங்களுக்கு பயங்கர க்யூரியஸாக இருந்தது. டீமில் எல்லாருக்குமே இந்த சீன் எப்படி இருக்க போகுது எனக்கு இன்னும் க்யூரியஸாக இருந்தது. ஸோ நானுமே நினைக்கல இந்த சீன் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக ஆகும், ரொம்ப எமோஷ்னலாக முடியும் அப்படிங்கிறது. நான் போய் தனியாக அழுதுட்டு இருக்கேன், கிளாப் சவுண்ட் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அப்படியே பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்தது. இந்த உதிரி பூக்கள் படத்தில் வந்து படம் ஃபுல்லாக விஜயன் வந்து நெகட்டிவாக இருப்பார், ஆனால் கிளைமேக்ஸில் அவர் ஹீரோவாயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். திருச்செல்வம் சார் வாயிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கிடைக்கிறது வந்து இட்ஸ் பிக் பிளஸிங். இதுல கூட வந்து என்னோட பிளவுஸ் இங்க கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ஜிமிக்கி தொங்கி செயின் தொங்கி நீங்க பாத்திருப்பீங்க. நான் எதுவுமே வந்து கரெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன், பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்க எதனா சார் எதனா சொல்லுவாங்களோ, இது வேண்டாம் போய் மாத்திருங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படி கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், அப்படியே நடிச்சிருங்கன்னு சொன்னார். எல்லாருமே வந்து ஆர்டிஸ்டா இல்லாம கூட இவங்களோட ஆடியன்ஸா நாங்க மாறிட்டோம். எல்லாருக்கும் தண்ணி. ஆனா இவ வந்து நார்மலா தான் இருப்பா, டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவா. அது வந்து 13 வயசுல வந்து அது ஒரு பெரிய 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 விஷயம். எனக்கு உண்மையாவே ஷாக்கா இருந்தது. நான் அன்னைக்கு பண்ணதை விட இவ பண்ணது சும்மா அப்படி சொல்லல. இவளுக்கு அந்த கல்யாண எமோஷன்லாம் புரியுமான்னு கூட எனக்கு தெரியல இந்த வயசுல. ஆனா அதை கொண்டு வந்து அது அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரெண்டு பேரும் அழிக்க போற அப்பலாம் சாப விட்டு வந்தீங்கல்ல, சோ உங்க கேரக்டர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம்? எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அக்காவை வெளில தர்ஷன் வேணாம், அடுத்துதான் அக்கா அடுத்து தான் தர்ஷன். நீ நேர்ல வேற மாதிரி இருக்கியே, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சாரி, உன்னை வீட்டுல திட்டணும் அந்த சீன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வந்து நாங்கள் உங்களை ரொம்ப ரகடா பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் திடீர்னு ஒரு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்தது உங்கள் கேரக்டர். எப்படி அது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இந்த சீன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நெகட்டிவ் பண்ணுறதால எல்லாமே கோவப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன் வந்து என்னோட இந்த அறிவுக்கரசி கேரக்டரோட மெயின் எய்மே இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப இந்த இடத்துலயுமே வந்து சீன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே எங்களுக்கு பயங்கர கியூரியஸா இருந்தது. டீம்ல எல்லாருக்குமே இந்த சீன் எப்படி இருக்க போகுது எனக்கு இன்னும் கியூரியஸா இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஐ மீன் தங்கச்சியோட கல்யாணம் அப்படிங்கிறதால. ஸோ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீன் எப்படி வரும் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அப்புறம் இந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடியே பிளான் பண்ணல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் பிளான் பண்ணல. அந்த கோ வித் த ஃப்ளோல என்ன வருதோ. ஆக்சுவலி என்னோட கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா I'll be in the present. அந்த மொமெண்ட்ல உண்மையாவே என் தங்கச்சி கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஆமா அப்படிங்கிறது தான். சோ நான் வந்து இங்க கோவப்படணும், இங்க அழுகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அந்த சீன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோல ஆட்டோமேட்டிக்கா எனக்கே அந்த எமோஷன் வந்துருச்சு. ஓகே. சோ நானுமே நினைக்கல இந்த சீன் வந்து இவ்வளோ எமோஷனலா ஆகும், ரொம்ப எமோஷனலா முடியும் அப்படிங்கிறது. நான் ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தேன், எல்லா சீன் மாதிரியும் இது இருந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோவம் தான் இருந்திருக்கு, ஆனா ஒரு கோவமும் ஒவ்வொருத்தர்கிட்ட வேற மாதிரி நம்ம கோவப்படுவோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட் காமிக்கணும்னு நான் நினைச்சேன். பட் நான் நினைச்சதை விட இந்த சீன் வந்து பயங்கரமா வந்துருச்சு. ஐ அம் சோ ஹாப்பி. ஓகே, கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஏன்னா நாங்களுமே எதிர்பார்க்கல. ஓகே, ஏதாவது பண்ணி இப்ப ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வின்னு வந்ததுன்னா எல்லாருமே கொண்டாடுவாங்க. பட் எங்களுக்கு பாக்குறப்ப பாவமா இருந்தது. சோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்தது சரி, அந்த மாதிரி வந்த கமெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி வந்து இந்த சீன் வந்து நான் ஸ்பாட்ல பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா என்னால அந்த எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிரசன்ட்ல நான் இருந்தேன். உண்மையாவே என் தங்கச்சி கல்யாணம் நடந்து கட்டுன்னு சொன்ன உடனே என்னால எமோஷனையும் கட் பண்ண முடியல. என்னால நான் அழுதுட்டே இருந்தேன். நான் போய் தனியா அழுதுட்டு இருக்கேன், கிளாப் சவுண்ட் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அப்படியே பயங்கர கூஸ் பம்ஸா இருந்தது. எனக்கு தெரியல, நம்ம அவ்வளவு நல்லா அது எதுவுமே என்னால யோசிக்கவே முடியல. நான் அந்த எமோஷன்ல உண்மையாவே தங்கச்சி கல்யாணம் நின்றுச்சுங்கிற எமோஷன்ல இருந்து கிளாப் சவுண்ட் எல்லாம் கேட்குது. எல்லாம் பயங்கரமா வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார் வந்து ஆக்சுவலி சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர். அவரு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்னு அவரை நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்மள வந்து குட் அப்படி சொன்னாலே நம்ம நல்லா பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து என்ன அப்படி சொல்லியிருக்காரு, பார்க்கவியா அடிக்கிற சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒண்ணு நடக்கும், அதான் ரைஸ் ஆஃப் அறிவுக்கரசி நான் நினைக்கிறேன். அங்க இருந்துதான் அறிவுக்கரசி ஒரு ஏதோ பெருசா ஸ்டார்ட் ஆச்சு. சோ அந்த இடத்துல வந்து குட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த சீன்ல தான் வந்து பயங்கரமா பாராட்டிட்டாரு. நான் வந்து அவ்வாடா இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு உண்மையாவே வந்து அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. சார் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த உதிரி பூக்கள் படத்துல வந்து படம் ஃபுல்லா விஜயன் வந்து நெகட்டிவா இருப்பாரு, ஆனா கிளைமேக்ஸ்ல அவர் ஹீரோவாயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்.
திருச்செல்வம் சார் வாயில இருந்து இவ்ளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கிடைக்கிறது வந்து இட்ஸ் பிக் பிளஸிங். அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. டிசர்விங் அப்படின்ற ஹாப்பினஸ். அப்புறம் ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் அதான் சீன்ல இது இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா டப்பிங்ல போய் இதை கரெக்டா பண்ணும். இங்க நம்ம ஸ்பாட்ல பண்றது அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவ இருக்கா, அந்த எமோஷன்லாம் கனெக்ட் பண்ணிட முடியும். ஆனா டப்பிங் ஸ்டுடியோல ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு இருட்டான ரூம்குள்ள நம்ம அந்த எமோஷனை திரும்ப ரீக்ரியேட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்களா, நாளைக்கு டப்பிங் கூப்பிடுவாங்களா, ஏன்னா அவ்வளவு பயம் இருந்தது எனக்கு. இங்க பண்றது ஒரு 50% அங்க பண்ணாதான் அந்த சீன் வந்து நல்லா வரும். சோ அது ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் அங்கேயும் போயிட்டு ஓரளவுக்கு பண்ணிட்டேன். அப்ப திரும்ப நான் வெயிட் பண்றேன், இங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டப்பிங்லாம் நம்ம முடிச்சிட்டோம், இப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு. ஒரு 9:30 போடுறாங்க, எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அது வரைக்குமே இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு மெசேஜ் வந்ததே இல்ல. நான் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு எஃபர்ட் போடும்போது ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஆமா, ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது, ஆனா நான் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் நாங்க அழுதுட்டோம். நம்ம சிரிக்க வைக்கிறதும் கஷ்டம், அழ வைக்கிறதும் கஷ்டம். ஸோ ஒரு ஆர்டிஸ்டா எல்லா ஆடியன்ஸுமே நம்ம வந்து ஒரு எமோட் பண்ண வச்சிருக்கோம், அழ வச்சிருக்கோம், கண் கலங்கிட்டோம். அறிவுக்கரசி எனக்கு வந்து அறிவுக்கரசி இவ்வளவு நாள் கோவப்பட்டாங்க, கெட்டவங்க தான், ஆனா தங்கச்சி பாசம் வரப்ப நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் எங்க சைடுல எல்லா கெட்டவங்க பின்னாடியுமே ஒரு கதை இருக்கும்ல. அது சரி தப்புங்கிறத தாண்டி அது வந்து நாங்க சொல்லாமே ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து இட்ஸ் பிக் திங். அது வந்து இந்த சீன் மூலமா நடந்திருக்கு, என் மூலமா நடந்திருக்குங்கிறது வந்து ஐ அம் சோ ஹாப்பி. ட்ரூ யூ ட்ரூலி டிசர்வ் தட் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி தான் உங்க பெர்ஃபார்மன்ஸுமே. ஏன்னா தர்ஷன் கூட போன இன்டர்வியூல சொன்னாரு, எனக்கே பாவம் ஆயிடுச்சு, கில்ட் ஆயிடுச்சு அன்புக்கரசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு வந்து ஆக்சுவலா நான் பெர்ஃபார்மே பண்ணல. இவங்க வந்து அழகாச்சு எனக்கு அப்படியே கண்ணு. நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து முன்னாடியே வந்து கிளிசரின் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளான் ஒண்ணு தனியா இருந்தது. எனக்கு சேர்த்து இவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க ஆரம்பிச்சோடனே எனக்கும் கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அழாத இவங்க வந்து கட்டி பிடிச்சாங்கல்ல, அவ்வளவுதான். அங்கேயே அப்ப வந்து அந்த சீனை நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து ஆர்டிஸ்டா இல்லாம கூட இவங்களோட ஆடியன்ஸா நாங்க மாறிட்டோம். எல்லாரு கண்ணுல இருந்து தண்ணி. அதனால அது வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸே தெரியாம நிஜமாலே வந்து எனக்கு என்னோட அக்கா வந்து எனக்கு அக்கா இருக்காங்க. சோ அதனால எனக்கு நிஜமாலே வந்து எனக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இவங்க கனெக்ட் பண்ணதுனால எனக்கு அப்படி கனெக்ட் ஆகி நானும் சீன் முடிஞ்சது எனக்கு கண்ணு தேம்பிட்டே இருக்கேன். நானும் எனக்கு ஸ்டாப்பே ஆகல. இவங்க வந்து எல்லாரும் பாராட்டாங்க, என்னையும் பாராட்டாங்க. அப்போ வந்து எனக்கு தேம்பினே இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாவும் வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு நல்ல சேஞ்ச் தான், அந்த மாலை தூக்கி அறியறது வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா, இங்க நான் இவங்களை பத்தி சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு 10 years இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்போ அவளோட நான் பெரியவங்க. என்னோட வயசுக்கு என்னோட இதுக்கு நான் இது பண்றது பெரிய விஷயம் இல்ல. நான் இது கூட பண்ணலன்னா நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது வேஸ்ட். ஆனா இவங்களுக்கு 14 வயசு தான் ஆகுது. எனக்கு புரியவே இல்லை இந்த எமோஷனை எப்படி இவங்க புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்ப அந்த சீனுக்காக நான் மெத்தட் ஆக்டிங் ஒன்று ட்ரை பண்றேன். சோ அதனால நான் காலையில இருந்தே அந்த சீன் மூட்லயே இருப்பேன். நான் அன்னைக்கு வந்து சாப்பிடவும் இல்லை, லஞ்சும் சாப்பிடல. அந்த மாதிரி ஆக்டிங்காக நீங்க பண்ண ஒரு விஷயம். ஆமா, அது எப்பவுமே சாப்பிட்டுட்டா அந்த எமோஷனே வராது. எப்பவுமே வயிறு ஃபுல்லா இருந்துட்டா நமக்கு அப்படி தூங்கணும், அந்த மாதிரிதான் தோணும். அதனால நீ காலையில தான் நான் சாப்பிடல. இந்த சீனுக்காக நான் வெயிட் பண்ணி நான் பொதுவாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேச மாட்டேன். ஏன்னா ஒரு சீன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சீன் மூட்ல தான் இருப்பேன். ஆமா, அப்பதான் அது வந்து இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா வருங்கிறத நான் நம்புறேன். இப்ப ரீசெண்ட் எபிசோட்ல அது ட்ரூங்கிறதும் நடந்திருக்கு. சோ நான் அந்த மாதிரி இருப்பேன். ஆனா இவ வந்து நார்மலா தான் இருப்பா, டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவா. அது வந்து 13 வயசுல வந்து அது ஒரு பெரிய 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 விஷயம். எனக்கு உண்மையாவே ஷாக்கா இருந்தது. நான் அன்னைக்கு பண்ணதை விட இவ பண்ணது சும்மா அப்படி சொல்லல. ஏன்னா எவ்வளவு பேர் கூட நடிக்கிறோம், எல்லாம் பாக்குறோம். ஆனா இவ இந்த வயசுல அது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐம் சோ ஹாப்பி. அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் இருக்கும்ல ஏதாவது? இந்த விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கும். அவ வந்து நானாச்சும் என்ன ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டோட. ஆமா, இப்ப கூட பார்த்தமே. நம்மளுக்கே வந்து கன்சர்ன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ரியலாவே சீன்ல தான் ஓகே இல்லாம இருக்கீங்களா, இல்ல நிஜமாலே ஓகே இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க வந்து முன்னாடி வச்சு சீனே படிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து சீன் மூட்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஷூட் பேக்கப் அப்படி சொன்னோனே நார்மலா வேற ஒரு வெர்ஷன் வரும். அப்ப காலையில ரெடி ஆகும்போது நல்லா பேசுவாங்க, முடிஞ்சு போகும்போது இடையில வந்து அறிவுக்கரசி தான் இருப்பாங்க, மாறிடுவாங்க. ஆமா, நான் வந்து தேவி மூவில அந்த
வீட்டுக்குள்ள போனா ஆமா அந்த மாதிரி scene paper பார்த்த உடனே வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. ஆமா எனக்கு அந்த மூட்லயே இருந்தாதான் என்னால பண்ண முடியும். என்னால டக்குன்னு அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. ஆனா இவ வந்து டக்குன்னு அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவா. ஓகே கேமரா முன்னாடி வந்தோட மாறிடுவாங்க. ஆமா மாறிடுவா. அது அந்த எமோஷன் எப்படி, அது ரொம்ப கஷ்டமான ஒரு எமோஷன். இவளுக்கு அந்த கல்யாண எமோஷன் எல்லாம் புரியுமான்னு கூட எனக்கு தெரியல இந்த வயசுல. ஆனா அதை கொண்டு வந்து அது அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஓகே சினிமாங்கிறதே க்ளோஸ் டு த ரியாலிட்டி ஆமா, தானே. ஆமா. அப்போ நம்ம அவ்வளவு எனக்கு ஃபீல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கோவம் நேர்ல பார்த்தப்போ இருந்தது, ஸ்கிரீன்ல பார்த்தப்போ இருந்தது. அதுதான் எனக்கு அவட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்க விஷயம். ஓகே எப்படி வந்து இந்த வயசுல அவ அவ்வளவு திங்க் பண்ணி யோசிச்சு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எப்படி பண்ணீங்க அது? எப்படி அந்த ஒரு ப்ராசஸ்? ஏன்னா அவங்க சொன்ன டவுட் தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏஜ்ல எப்படி அதை பண்ண முடியுது? ஏன்னா ஏஜுக்கு ஏத்த ஒரு ரோல் தான் இது, ஏஜுக்கு அதிகமான ஒரு ரோல். சோ எப்படி அது பண்ணீங்க? இந்த ஸ்பெசிஃபிக்கான சீன்ல வந்து எப்படின்னா அந்த கோவப்படுறது நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிருக்கேன். நான் பண்றது எல்லாத்துலயுமே வந்து இந்த கோவப்படுறதுல தான். எனக்கு வந்து மெயினா ஹெல்ப் பண்ணது என்னோட டைரக்டர் தாய் செல்வம் சார் ஆகட்டும், செல்வம் சார் ஆகட்டும். எனக்கு வந்து அந்த சீன்ஸ் கொடுக்கறதே வந்து அந்த சீனே அந்த வார்த்தா இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நம்ம கேட்டு கேட்டு பண்றது இல்லை. அதுவும் இவங்க வேற இருந்தாங்களா, இவங்க அழகத்தை பார்த்தாலே எல்லாரும் இவங்க ஏமாத்திட்டாங்க. ஆனா எனக்கு வந்து சம்மக்கம் அதுவும் ஏற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். நம்ம வந்து தப்பா பண்ணிடுவோம். எனக்கு வந்து எப்படின்னா கான்ஃபிடென்ட்டாவே நான் இருக்க மாட்டேன். ஓகே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னா இப்ப நம்ம சீன் முன்னாடி இருக்கோம், அதை பத்தி யோசிச்சுட்டேன்னா கண்டிப்பா நான் சொதப்பிடுவேன். அதை பத்தி நம்ம எப்படியாவது தப்பதான் பண்ண போறோம், சொதப்பினா என்ன பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கரெக்டா வந்து சீன் வரும்போது என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அது வந்து ஓகே முன்னாடி யோசிச்சுட்டு என்னோட பெஸ்ட்லயோன்னு யோசிச்சுட்டே இருக்கோம்ல. அதனால ஆன் தி ஸ்பாட் என்னோட பெஸ்ட் எது இருக்கோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகே அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா எனக்கு என்ன டவுட் இருந்தது, ஒருவேளை நீலாம்பரி மாதிரி இருக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. இதுக்கப்புறம் உங்க 2 பேரோட கேரக்டர் எப்படி டிராவல் ஆனா நல்லா இருக்கும்? கண்டிப்பா தெரியலன்னு தான் சொல்லுவீங்க நீங்க நீங்க. தவறான ஆள் கிட்ட கேட்டுட்டு தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. ப்ரொடக்ஷன்ல எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்கல, எல்லாரும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஓகே இப்ப வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சீன் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எப்படி டிராவல் ஆனா நல்லா இருக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? எப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது கூட எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஓகே அன்னைக்கு மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் சீன் பேப்பர் வருது. சீனுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி சீன் பேப்பர் வந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சீக்வன்ஸ் அப்படின்னு, பார்க்கவே கூட கல்யாணம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்னன்னா நான் ஒரு 5 இயர்ஸா ஒர்க் பண்ணாம இருந்தேன், நான் நடிக்காம இருந்தேன். ஆனா நான் அந்த டைம்ல நடிக்காம இருந்தேன்னா லைக் சீரியல்ல நடிக்கல, பிலிம்ஸ்ல நடிக்கல, பட் நான் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன், ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், தியேட்டர் ஆக்டிங் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த சீன் கிடைச்சி இது இவ்வளோ ரீச் ஆனதே ஐம் சோ ஹாப்பி. ஓகே இதுக்கு மேல எனக்கு என்ன கிடைச்சாலும் அது எக்ஸ்ட்ரா போனஸ் தான். எனக்கு சொல்ல மாட்டீங்க கடைசி வரைக்கும். எனக்கு தெரியாது இல்ல எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி டிராவல் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இப்போ எனக்கு கண்டினியூஸா கேரக்டர் போனா இன்னும் ஐ அம் ஹாப்பி. ஒரு டெய்லி ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்றது. ஆமா எதிர்நீச்சல் வந்து எல்லா சீனுமே வந்து இப்போ சன் டிவில கூட ரீசெண்டா மேஷப் போட்டிருந்தாங்க என்னோடது, நான் பண்ண சீக்வென்ஸ் எல்லாமே. அதுல நான் பாக்கும்போது எனக்கே ஷாக்கா இருந்தது, இவ்ளோ வெரைட்டி இவ்ளோ அடி வாங்கிருக்கமா அப்படின்னு தோணுச்சா? அது இல்ல, ஏன்னா அவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ் உங்களுக்கு தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னங்க எல்லாரும் என்ன ஈஸியா அடிச்சிடுறீங்க, நல்லா ஈஸியா அடிச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் எது நல்லா ரீச் ஆகுதோ அது வரும்ல. சோ அது என்ன அடிக்கிறது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு அது எப்படி இருக்கும் பாக்குறப்ப? ஏன்னா தூக்குறாங்க, போடுறாங்க, அடிக்கிறாங்க, இதெல்லாம் இல்ல அது வந்து ஒரு ஆக்டரா எனக்கு பயங்கர சேலஞ்சிங் தான். எனக்கு வந்து ஐயோ என்னடா அடிக்கிறாங்க, நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் அப்படிலாம்ங்கிறது இல்ல. என்ன அடிச்ச சீன் எல்லாமே ஹிட்டா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து இதை அடிச்சு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஆக்ஷன்ஸே பண்ணது இல்ல. நான் பிசிக்கலி ரொம்ப பயப்படுவேன், அடிபட்டுருமோ அந்த மாதிரிலாம். ஆனா இதுல வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போட்டு அதை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமா? அந்த கீழே விடுற சீக்வன்ஸ் கூட நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து தர்ஷினி பண்ணிருந்தாங்க. ஆப்வியஸ்லி அவங்க சின்ன பொண்ணு, அவங்களால என்ன தூக்க முடியாது. அப்ப நான் என்ன பிளான் பண்ணி அதை பண்ணலாம் அப்படிங்கறது நாங்க ஒரு கோரியோ பண்ணி அதை பண்ணோம். ஸ்கிரீன்ல வந்து அவங்க உண்மையாவே என்ன தூக்கி போடுற மாதிரி. உண்மையா தூக்கி போடலையா? இல்ல அது 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 கோரியோ சினிமா தானே, நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பண்றது. அதுல சீட்டிங்கா இல்ல, அது ஒரு கோரியோ பண்ணி நான் எப்படி கீழே விழணும், எனக்கும் அடிபடக்கூடாது. ஏன்னா பாத்தீங்களா அவங்க ஹைட்டுக்கு கீழே தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் கோரியோ பண்ணி கொஞ்சம் பயம் இருந்திருக்கும்ல உள்ள, ஐயோ அடிபட்டுருமா அப்படின்னு.
இல்ல அது வந்து அதுதான் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம சும்மா அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ அதனால அது வந்து எனக்கு முல்லை சொல்லி கொடுத்தாரு. ஓகே. அண்ணனா நினைக்கிறாருல, அவர் இதுக்கு முன்னாடி ரோலிங்ல ஒரு சீக்வன்ஸ் சொல்லிருக்காரு. சோ அதனால நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி அடிபடாம கீழே விழ முடியும் அப்படிங்கறது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் எதிர்நீச்சல் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த மேஷை பார்க்கும்போது எனக்கு வந்து இவ்வளவு வெரைட்டி பண்ணிருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப அதுக்கு என்ன ரீசன்னா, திருச்செல்வம் சார் வந்து நிறைய சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாவே சில டைரக்டர்ஸ் வந்து இது சொல்றது மட்டும் பண்ணுங்க, இந்த ஃப்ரேம்குள்ள பண்ணுங்க, இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒரு ஷார்ட் வச்சுட்டு இதுக்குள்ள நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த செட்ல எப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க பண்றதை நாங்க கேப்சர் பண்ணுவோம். அவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. அது நான் அதுல பண்ண ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வைல்டா, ரொம்ப அரகண்டா. நான் யோசிச்சு பாக்குறேன், நான் பண்ணது எதுவுமே இதுதான் பண்ண போறேன், கையை எப்படி அசைக்க போறேன், ஃபேஸ் ரியாக்ட் பண்ண போறேன், அப்படி எதுவுமே நான் பிளான் பண்ணல. எல்லாமே ஆன் த ஸ்பாட் வந்து அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்தப்போ வந்த இது. இப்போ இந்த ரீசெண்டா இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது கூட வந்து அது ஃபுல்லா சிங்கிள் ஷாட்ல எடுத்தது. ஸ்டார்டிங்ல இருந்து முடியற வரைக்கும் ஒரே ஷாட்ல தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் எங்க நின்ன என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அது அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. ஆமா. அப்புறம் திருச்செல்வம் சார் தான் அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணாங்க. அவங்க குடுக்குற எமோஷனை வாங்கி பண்ணும் போது அது வந்து இன்னும் ஈஸியா இருக்கு. அதனால இந்த டீம்ல வந்து ஒர்க் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கு. ஹீஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படின்னா. எஸ், எக்ஸாக்ட்லி அந்த வேர்ட் தான் நானும் இப்ப சொல்லான்னு வந்தேன் நீங்க சொல்றப்ப. பிகாஸ் நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு என்ன இன்னும் நல்லா வருது அப்படின்றது. சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கிடைச்சிருக்கு. அவங்களோட தாட்ல இருக்கிறதா பண்ணணும். ஆப்வியஸ்லி ஹி இஸ் a ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவங்களோட தாட்ல இருக்கிறதா பண்ணணும். ஆனா நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இங்க தோணும். அப்போ இந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் சார் சொன்னாரு, நீங்க என்னவோ பண்ண போறீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு. அந்த வேர்ட் தான் எனக்கு ரொம்ப, நம்ம எதுவும் பண்ணுவோம்னு அவர் யோசிச்சிருக்காரு, அப்போ நம்ம இன்னும் நல்லா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருச்சு. ஆமா, நான் இன்னும் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். வீக்லி ஒரு கிளாஸ் ஆக்டிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை கத்துக்கிறதுலாம் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்க சொல்றப்பே தெரியுது அவ்வளவு ரசிச்சு சொல்றீங்க இந்த விஷயத்தை. ஓகே, இப்போ வந்து நீங்க நிறைய இடங்கள்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ், இப்போ செட்ல இருக்கவங்களும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வீட்ல என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து வீட்டுல வந்து நம்மள இந்த மாதிரி ஒரு ஷேட்ல பாக்குறாங்க அப்படின்றப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இது இருக்கும் இல்லையா? ஏன்னா வீட்டுல ஒரு ஆளா இருக்கும், டக்குன்னு ஸ்கிரீன்ல இப்படி பாக்குறப்ப அவங்க ரியாக்ஷன், அவங்களோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருந்தது? அவங்க எல்லாம் வந்து நிறைய சீக்வன்ஸ் என்ன இப்படி நடிக்கிற, சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கும் தங்கச்சிக்கும் சீக்வன்ஸ் இருக்கும்ல, இதுல வந்து நான் ரொம்ப அன்பான அக்கா. ரியல் லைஃப்லயும் கொஞ்சம் அப்படிதான். என் தங்கச்சி நடிக்காத, ஸ்கிரீன்ல ஏன் இப்படி நடிக்கிற, இப்படி பாசமான அக்கா மாதிரி நடிக்கிற, இரு நான் வந்து கமெண்ட் போடுறேன், நீ அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அடிக்கடி சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ஓ ஞாபகமும் உன் தங்கச்சி ஞாபகமும் வந்தது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என் தங்கச்சி பேர் சந்தியா, இந்த 2 பேரையும் பாக்குற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேனா அப்படிங்கறதே தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்குமே அது தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட நான் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங்கும் தெரியாது. அப்ப நான் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணல. இந்த ஒரு 3-4 இயர்ஸ் கேப் தான் வந்து எனக்கு நிறைய ஆக்டிங்க பத்தி டைமும் இருந்தது, பிடிச்சும் இருந்தது. இப்போ அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. சோ அது ஆடியன்ஸோடவும் கனெக்ட் ஆகும் போது, அதான் ரொம்ப ரியாலிட்டியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதுல. அப்போ அது ரொம்ப ரியாலிட்டியா வருது, ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நைஸ். நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து உங்களோட கேரக்டர் பத்தி தான். ஏன்னா அவங்க வந்து ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. பட் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க சாபோலாம் விட்டு வந்தீங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க, உங்க 2 பேரும் அழிக்க போற அப்பலாம் சொல்லி சாபம் விட்டு வந்தீங்கல்ல. சோ உங்க கேரக்டர் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம்? எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அக்காவை வெளில கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். தர்ஷன் வேணாம், அடுத்துதான் அக்கா கருத்து தான் தர்ஷன். வெளில கூட்டிட்டு வந்து நான் வெளில கூட்டிட்டு வந்தாலே எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இவ்வளவு நம்புறியேமா, உனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டேன்னு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலனா கூட ஒரு அக்காவா வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு என்ன ஆசைன்னா இவங்களை எனக்கு வந்து வெளில கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டுதான் என்னோட ஆசை. அது நடக்குதா இல்லையான்னு நம்ம பாக்கலாம். ஆனா அது உண்மையாவே ஒரு சிஸ்டர் பாண்ட் இருக்குல்ல உங்க 2 பேருக்குள்ள. ஏன்னா போஸ்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, அந்த ஒரு எமோஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்க எப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஷெரின் வந்து ஷீ சோ ஸ்வீட். வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே
அதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அந்த பேர் மட்டும் நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க ஷெரின் ஒருத்தவங்க. நான் ஏதோ பெரிய பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப குட்டி குழந்தை மாதிரி இருந்தது. என்னோட ஏஜ் அவங்களுக்கு எப்ப தெரியுமா தெரிஞ்சது? மேரேஜ் சீக்வன்ஸ் அப்பதான் தெரிஞ்சது. ஓகே 40 நான் சொன்னேன். வாட் 40 அப்படி கேட்டாங்க. அட்லீஸ்ட் 6 இயர் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட ஏஜே அவங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் தெரியும். ஆனா ரொம்ப சைல்டிஷா அந்த குழந்தைக்கான ஒரு இது இருக்கும்ல, ஆமா அந்த மாதிரிதான் இருப்பான். ஆனா ரொம்ப மோஸ்ட் ஆஃப் டைம் ரொம்ப சைலண்டா இருப்பான். நான் இங்க சீன்ல இருப்பேன், அவன் சைலண்டா இருப்பான். ஆனா மத்த டைம் இந்த லஞ்ச் டைம்ல என்ன வேணும்னு இப்ப எனக்கு என்னனாலும் அவளும் அவங்க அம்மாவும் செய்வாங்க. அவளால எனக்கு ஒரு ஃபேமிலியுமே கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஏன்னா நான் எங்களுக்கு தானே மோஸ்ட்லி ஒன்னா சீக்வன்ஸ் இருக்கும். அப்புறம் நாங்க இந்த வந்த புதுசுல எல்லாருக்கிட்டயுமே அவ்வளோ ஜெல்லா ஆகல. ஏன்னா நான் வந்தாலுமே சீன்ல இருப்பேன், அவங்க வேற சீன்ல நீங்க நோட்ல இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ரைவல்ரி சீன்ல இருக்கும். சீனாவும் ஒன்னா இருக்கு அதுல எல்லாருக்கும். அதனால அவ்வளவா எல்லாருக்கூடயுமே க்ளோஸ் ஆக முடியல. ஸோ நாங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன்னா இருந்தோம். அவங்க அம்மா வந்து லஞ்ச் டைம்ல எனக்கு என்ன பார்த்து லஞ்ச் கொடுக்கறது, நானுமே அவங்களுக்கு பண்றது. ஸோ நேச்சுரலாவே அந்த பாண்டிங் வந்துருச்சு. ஆமா. அப்புறம் சீன்ல வந்து நான் சொன்ன மாதிரி அவன் தங்கச்சி நானே நம்பிட்டேன் ரொம்ப. அதனாலயுமே அந்த பாண்ட் வந்து இன்னும் அதிகமா விட்டுறக்கூடாது நம்ம அப்படின்ற அந்த மாதிரி. ஆமா, I'll be there for காப்பாத்திடுவாங்க. நீங்க வெளியே எடுத்துட்டு வாங்க, அவங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும். ஆமா கண்டிப்பா என்னோட பர்த்டேக்கு வந்து உங்க போஸ்ட் போட்டாங்க. பார்த்தேன். என்னோட பெஸ்ட் விஷ் ஆஃப் தி டே. எதனால பர்టిక్యులரா? எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. 12 AM விஷ் கூட நிறைய வந்தது. அது கூட வந்து ரொம்ப ஸ்பெஷலா நான் எடுத்துக்கல. இதுல என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா 12 AM ஃபர்ஸ்ட் விஷ் எங்க அக்கா பண்ணாங்க. பெஸ்ட் விஷ் இந்த ஓகே. சோ வந்து இவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட வந்து போன் இல்லாதனால சரி ஓகே நான் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டேன். நான் வந்து கார்ல போகும்போது தான் படிச்சுட்டு இருந்தேன். செம்ம பெருசா போயிட்டிக்கா இருந்தது. புக் படிக்கிற மாதிரி படிக்க மாட்டேன். இவங்கதான் புக் படிச்சு அது ஒரு நல்ல பழக்கம். ஆமா, நான் என்னையே வந்து நான் சொல்றேன் எனக்கு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம் இல்ல, இட் டிபெண்ட்ஸ். பார்த்தோன்னே வாவ், எனக்காக இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு யோசிச்சு போட்டிருக்காங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட பெஸ்ட் கிஃப்ட்னு நான் சொல்றேன். நீங்களே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். ஐயோ கியூட் கியூட் கியூட். ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா இருக்கு. திருஷ்டி பண்ற போது அந்த மாதிரி இருக்கு உங்க பாண்ட் பாக்குறப்ப. எக்ஸாக்ட்லி. சோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரோடது கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி ஆடியன்ஸே கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்ப நேர்ல வந்து நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல கோவமாலாம் கேட்டிருக்காங்களா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு? அந்த மாதிரி கேட்டது இல்ல. என்னெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களை பயங்கரமா நாங்க திட்டுவோம், ஆனா நேர்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க எனக்கே பாக்குறப்ப வாய்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வேற ஏதோ ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இமேஜின் பண்ண மாதிரி இல்லை, அப்படியே இந்த லுக்கு தாண்டி வேற ஒரு பர்சனா தான் தெரியுறீங்க. இப்போ வந்து அந்த கேரக்டர் திட்டினாதான் இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஹிட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ஜஸ்டிஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. சோ அதனாலதான் திட்டுறாங்க அப்படின்றது இருக்கும். சோ திட்டினா அதை என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அதுதான் நீ நேர்ல வேற மாதிரி இருக்கியே, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சாரி உன்னை வீட்டுல திட்டணும் அந்த சீன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதான் நிறைய பேர் திட்டிருக்காங்க. எங்க அம்மா உன்னை பயங்கரமா திட்டுவாங்க, எங்க ஆயா உன்னை பயங்கரமா திட்டுவாங்க. அப்படிலாம் அந்த பொண்ணை நிம்மதியா தான் விட சொல்ல, தர்ஷனை நிம்மதியா தான் விட சொல்ல, எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்ப லேட்டஸ்டா சொன்ன விஷயங்கள்லாம் என்ன? என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் தர்ஷன் கிட்ட பேசும்போது என்ன சொன்னா, ரொம்ப சைலண்டா இருக்க, இப்போ வந்து நீ வந்து தர்ஷன் கிட்ட உனக்காக பேசிருக்க அப்படி சொல்லிட்டு அப்பவே வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, சரி ஓகே கல்யாணம் முடிஞ்சு அழுது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாலை தூக்கி போற சீன் வந்து செம்ம இம்பாக்டா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா பண்ணிருக்க. அப்படி ஷார்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, அறிவுக்கரசி நான் மூஞ்சில பார்த்தேன். நான் வந்து அறிவுக்கரசியா இருந்தேன் அந்த நேரத்துல அப்படி சொல்றாங்க. நான் வந்து அதை சொல்றேன், ஏன்னா இவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். என்னோட ஆக்டிங்கே நான் இங்க வந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? இந்த கோவப்படுறது எப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி கோவப்படுறது கத்துறது, நான் வந்து பேசவே மாட்டேன். நான் பேசவே நான் கத்தணும் அப்படின்னு வரும்போது எப்படி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்காம பண்ணேன். ஏன்னா வந்து இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கேன். இவங்க வந்து நார்மல் சீனே வந்து ஃபுல் எமோட் பண்ணி கத்தி அந்த மாதிரி ஃப்ரீயா பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி
கத்தணுமா நம்ம பேசுறது Okay. எல்லாத்தையும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்வர்டா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு அதுக்கு அத்தனை ஷார்ட்லயும் நான் கத்துறேன். அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன். ஓகே, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது, நம்ம இவ்வளவுதான் கத்தணும், இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பிரசிவா இருக்கணும்ன்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்றது கத்துக்கிட்டீங்க. கான்ஷியஸ்னஸ் இல்லாம நான் சீன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே. முன்னாடிலாம் நான் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் ரொம்ப கான்ஷியஸ்னஸ் பண்ணி இப்ப நம்ம கத்துறது கேட்கும், நம்ம மத்தவங்களுக்கு இன்டர் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கும். ஓகே, ஆனா இவங்க கிட்ட இருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் பிரேக் பண்றது கத்துக்கிட்டீங்க. ஓகே, ஏதாவது ஒரு சீன் அவங்க பண்றப்ப இதை வந்து நான் இவங்க கிட்ட மைன்யூட்டா இந்த விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் எந்த சீன்ல அந்த இருந்து அளவுக்கு ஏதோ இருக்கு. எல்லா சீன்லயுமே பாருங்க. ஓகே. டயலாக்ஸ் கூட அவ்வளவு இருக்காதுல்ல. சோ எல்லா சீனுமே அவங்க பண்றதுதான் நான் பார்த்துட்டே இருப்பேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சீன்ல வந்து அப்படியே நின்னுட்டே இல்லாம மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த சீனுக்கே வந்து இன்னும் நிறைய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அது நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வேணும்னு ஆசையா இருக்கு? இல்ல எல்லா சீன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சீன் வரும் கிடையாது. அவங்க என்ன சீன் கொடுத்தாலும் நான் பண்ணலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஃப்ரீடமா பண்ணுவாங்க. நான் தான் வந்து போகணுமா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்ப ஃப்ரீயா நான் வந்து பண்ண முடியுது. ஓகே, நைஸ். ஆக்சுவலி ஒரு ஆக்டருக்கு வந்து அது இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஃபேஸ் இப்படி பண்ணா நம்ம நல்லா ஃபேஸ் இப்படி இருக்குமா? இருக்குமோ, பல்லு வந்து இப்படி தெரியுமோ, லிப்ஸ் இப்படி தெரியுமோ, இதுதான் என்னோட ப்ரொஃபைல், நோஸ் அந்த மாதிரி வந்து அதுதான் எனக்கு வந்து இதுல எல்லாம் இந்த சீரியல்ல வந்துதான் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்கல. ரொம்ப வைல்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் அந்த எமோஷன்ல என் பாடி எப்படி மூவ் ஆகும் இதெல்லாம் நான் ஆக்டிங் கிளாஸ்ல எனக்கு கத்துக்கிட்டது தான். அது நிறைய சேசிங் சீனா இருக்கட்டும், கோவப்பட்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும் இல்லையா? இதுல கூட வந்து என்னோட பிளவுஸ் இங்க கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ஜிம்கி எல்லாம் கூட ஜிம்கி தொங்கி செயின் தொங்கி நீங்க பாத்திருப்பீங்க. நான் எதுவுமே வந்து கரெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஜெனரலா சண்டை போடும்போது கூட இருக்கவங்க தான் நம்மள தடுத்து சாரியை கரெக்ட் பண்றது, அப்புறம் நம்ம இந்த டெத்ல எல்லாம் அழறதுலாம் பாத்துருக்கீங்கல்ல. அப்பெல்லாம் கூட வந்து நமக்கு அந்த கான்சியஸ்லயே இருக்க மாட்டோம். நம்ம அந்த எமோஷன்ல தான் இருப்போம். கூட இருக்கவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நான் இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் இதுலயுமே சார் பத்தி இந்த ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு சார் வந்து ரொம்ப லிபரலான தாட் இருக்க ஒரு ஆள். ஓகே. இப்ப இந்த சீன் அப்படிதான் இருக்கும்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா எத்தனை ஜென்ஸ் வந்து அந்த பனியன் உள் பனியன் போட்டுட்டு நடிக்கிறாங்க. அவங்கள யாருமே நம்ம எதுவுமே ஏன் அப்படி நடிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல. நான் இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து சாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். அப்ப எனக்கு கிழிஞ்சிருச்சு. நான் வேல்ராமன் சார் அடிப்பாரு, கீழே விழுந்துருவேன். அப்ப எனக்கு கிழிஞ்சிருச்சு. அப்போ நான் போய் திரும்ப மாத்திட்டு பிளவுஸ் மாத்திட்டு அதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து திரும்ப நடிக்கணும். டைம் வேஸ்ட், எமோஷன் எல்லாமே போகும். அப்போ நான் வந்து பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்க எதனா சார் எதனா சொல்லுவாங்களோ, இது வேண்டாம் போய் மாத்திருங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படி கேட்டார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், அப்படியே நடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதுவே வந்து எனக்கு அவ்வளோ லிபரலா இருந்தது. இல்ல எல்லாம் தெரிய வேண்டாம் போய் அது நாங்க கான்சியஸா பண்ணல, சண்டையில நடக்கிற ஒரு சீக்வன்ஸ். பட் அது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப நேச்சுரலா அப்படியே இருக்கட்டும்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. ஆனா உங்களோட கன்சர்னையும் செக் பண்ணிட்டு he did that. ஆமா 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 அதையும் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அப்புறம் இத பண்ணிட்டோம். ஆனா இது ஒரு மாதிரி இருக்குமோ, ஆடியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் நோட் பண்ணுவாங்க. எதனா ஒண்ணு இருந்தா அப்படி நோட் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 1000 கமெண்ட்ல அது நோட்டீஸ் பண்ணிருந்தாங்க. பண்ணல. ஓகே. அது அசிங்கமா இருக்கு, ஏன் அப்படி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி கேட்கல. அந்த 1000 கமெண்ட்ஸ்மே வந்து எல்லாமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பேசியிருந்தாங்க. ஓகே. யாருமே ஒருத்தர் கூட இத நோட்டீஸ் பண்ணி லைக் இயல்பா இருந்தது அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரிஜினல் சண்டையிலேயே கிளிற மாதிரி அவங்களுக்கு கிழிஞ்சிருக்கு, பரவாயில்ல அது கூட இது பண்ணாம அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த சப்போர்ட்லாம் வந்து சுத்தி இருக்க டீம் தான். அப்புறம் நான் நடிக்கிறதுக்கு போறதுக்கு அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யா மேம் கூப்பிட்டு நீங்க டயலாக்லாம் விட்டுருங்க, அந்த இமோஷன்ல இருக்க சொன்னாங்க. அப்புறம் உங்க எல்லா ஆம்பளைங்களும் என்ன ஏமாத்திடுவாங்க இந்த சீன்ல. என் அண்ணன், நான் நம்பின கதிர் மாமா, குலசேகரன் மாமா எல்லாருமே உங்க ஆம்பளை புத்தியை காட்டிட்டீங்கல்ல, அப்படி அந்த எமோஷனை எனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஓகே. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சீன் வெளிப்பாடு ஒரு ஃபீல் கிரியேட் பண்றாங்க. டயலாக்ஸ தாண்டி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணி ஒரு எமோஷனா கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிபரேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நல்லா பண்ண முடிஞ்சது. எஸ், டு தி பெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ரிசியேஷன்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு.